குவைத்தில் தனியார் வாகனத்தில் பிரைவேட் வெஹிக்கிள் தனியார் வாகனத்தில் வாடகை வாகனம் என கூறி உரிய ஆவணங்களின்றி பயணிகளை ஏற்றிச் சென்ற 5 ஆசிய நாட்டவர்கள் நாடு கடத்த பரிந்துரை தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம். சட்டத்துக்கு புறம்பான வகையில் வாகனத்தில் டாக்ஸி என கூறி உரிய ஆவணங்களின்றி பயணிகளை ஏற்றிச் சென்ற 5 ஆசிய நாட்டவருக்கு இந்த பரிதாபம் இடம்பெற்றிருக்கின்றது. இதுபோல் பல நண்பர்கள் குவைத்தில் இவ்வாறான வேலைகளை செய்து வருகின்றார்கள். குவைத் சர்வதேச விமான நிலைய போலீசார் நடத்திய சோதனையில் வாடகை வாகனத்துக்கான உரிமம் இல்லாமல் குவைத் போக்குவரத்து சட்டத்தை மீறி தனியார் வாகனத்தில் பயணிகளை ஏற்றிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. முதல் தடவையாக பயணிகளை ஏற்றிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது குவைத் தனியார் வாகனத்தில் பிரைவேட் வெஹிக்கிள் வாடகை வாகனம் அதாவது டாக்ஸி என கூறி உரிய ஆவணங்களின்றி பயணிகளை ஏற்றிச் சென்றிருக்கின்றார்கள் 5 ஆசிய நாட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத் நாட்டின் பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் போக்குவரத்து சட்டத்தை மீறிய 5 ஆசிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் நாடு கடத்த துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது என்று கண்டறியப்பட்டுள்ளது என்று நாங்கள் பார்த்த ஒரு துயரமான செய்திதான். குவைத்தில் தனியார் வாகனத்தில் பிரைவேட் வெஹிக்கிள் வாடகை வாகனம் அதாவது டாக்ஸி என கூறி உரிய ஆவணங்களின்றி பயணிகளை ஏற்றிச் சென்ற 5 ஆசிய நாட்டவர்கள் நாடு கடத்தப்பட இருக்கின்றனர் தொடர்பான ஒரு துயரமான செய்தி ஒன்றை தந்திருந்தோம். இதுபோன்று பல்வேறு வேலைகளை குவைத்தில் இருக்க நண்பர்கள் பதிவு செய்யாமல் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனால் ஏற்படும் விளைவுகள் மிகப்பெரியது. நன்றி. உங்கள் கருத்துக்களையும் எமக்கு தாருங்கள். இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள். தகவல் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜ். நன்றி.